கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண் சர்மாவின் இனிய பிகாரி வருட வணக்கம். தற்சமயம் நாம் புதிய பிகாரி வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தருகின்றது என்பதை பார்த்தோம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 2 பாதங்களும் இருக்கின்றன. ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:25க்கு பிகாரி வருடம் பிறக்கின்றது. அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலனை மகர ராசிக்கு தரப்போகிறது என்பதை பார்க்கலாம். பொதுவாகவே மகர ராசி அன்பர்கள் யாருக்கும் பணிந்து போக மாட்டார்கள், வாதம் செய்வதில் வல்லவர்கள், எப்படியாவது முயற்சி செய்து வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்பது அவர்களின் குறிக்கோளாக இருக்கும். வளைந்து கொடுக்காதது அவரது பலவீனமாக இருந்தாலும் அதுவே அவர்களது பலமாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பல சந்தர்ப்பங்கள் அவர்களை தேடி வந்தாலும் அவற்றில் சிலவற்றை மட்டும்தான் அவர்கள் செய்து முடிப்பார்கள். காரணம், மகர ராசியின் அதிபதி சனி பகவான் மந்தக்காரகனாக இருப்பதாக தான். ஆகவே மகர ராசி அன்பர்களுக்கு கோபம் வரும்போது கண்மண்ணு தெரியாமல் பேசிவிடுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த 5 நிமிடத்தில் அந்த கோபத்தை மறந்து அவர்கள் செயலாற்றுவார்கள். ஒரு விஷயத்தை இப்போது அவர்கள் சொல்லுகின்ற முடிவாக சொல்லுகின்ற அதே நேரத்தில் அதையே தொடர்ந்து ஒரு வாரம் கழித்து சொல்லுவார்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அவர்களுடைய மனம் எப்போதுமே மாறிக்கொண்டிருக்கும். அதனால்தான் இந்த மகர ராசி அன்பர்கள் முடிவாக எதையுமே சொல்ல முடியாது, தர்க்கம் செய்வதில் மட்டுமே வல்லவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் திறமையாக வாதிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த பிகாரி வருடம் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம். பிகாரி வருடம் பிறக்கின்ற அந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு 12வது இடமான தனுசு ராசியில் குரு பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் இருக்கிறார்கள். 6வது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். மற்ற கிரகங்கள் எல்லாம் குறுகிய காலத்தில் சில மாதங்களோ அல்லது நாட்களோ தான் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பதால் அதைவிட இந்த 4 முக்கியமான கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதுதான் மிகவும் முக்கியமானது. அப்படி பார்க்கின்ற வேளையில் குரு பகவான் 12வது வீட்டில் இருப்பதால் அதிகப்படியான விரய செலவுகளை தந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருப்பதால் அந்த விரய செலவுகளும் சுப செலவுகளாக மாறிவிடும். ஆகவே திருமணம் அல்லது புதிய வாகனம் வாங்குவது என்று ஏதோ ஒரு நல்ல விஷயத்திற்காக பணத்தை செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று வசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதாவது வேலையில் இடமாற்றம் பெற்று வேறு இடத்தில் தனித்து சில மாதங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அல்லது அவர்கள் வேலை சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அவர்கள் தொடர்ந்து ஒரே இடத்தில் இல்லாமல் மாறி மாறி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஒரு வருடமும் இருக்கும். அதை போலவே சனி 12வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் வைத்திய செலவுகள் அவர்களுக்கு அதிகரிக்கக்கூடும். வைத்திய செலவுகள் மூலமாகவும் பணம் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படி 2 கிரகங்களும் செலவுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் கேது பகவான் 12வது வீட்டில் இருக்கின்ற காரணம் மிகவும்
அற்புதம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் குடும்பத்தை எப்படியாவது பிரித்துவிடும், குடும்பத்திலிருந்து வேறு இடத்திற்கு நம்மை தனித்து செல்லவிடும் அமைப்பாகத்தான் தெரிகின்றது. வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள்னால் குடும்பத்திலிருந்து பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் படிப்பு விஷயமாக வேறு இடத்திலோ அல்லது குடும்பத்தில் யாராவது ஒருவருடைய பிரிவு என்பது வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்வதாலோ ஒரு விதமான விரக்தி ஏற்படுகின்ற அமைப்பைத்தான் கேது பகவான் தருவார். கெடுதலை தராவிட்டாலும் பாசத்திற்கு எப்போதுமே ஒரு இடைஞ்சலாக இருக்கக்கூடியவர் தான் கேது பகவான். அப்படி யாருடைய பிரிவையாவது வெளியூருக்கோ வேறு இடத்திற்கோ மாற்றலாகி அதன் மூலம் மன வருத்தம் அடைகின்ற ஒரு சூழ்நிலையை தருவார். ஆனால் அதே நேரத்தில் 6வது வீட்டில் இருக்கின்ற கேது பகவான் 3, 6, 11 ராகு கேது இருப்பார்களே ஆனால் நல்ல பலன்களை தருவார்கள். 6வது வீட்டில் இருக்கின்ற ராகு பகவான் சில கடன்களை வாங்கி சொந்த பிசினஸை செய்வர்களும் தொழில் செய்பவர்களும் தங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி கொள்ளுகின்ற அமைப்பாகத்தான் இருக்கின்றது. ராகு பகவான் 6வது இடத்தில் இருந்து கொண்டு சில எதிர்பாராத புதையலை கூட தரக்கூடிய வாய்ப்பு இது. ஏனென்றால் 6வது இடம் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் சிறப்பானது. நண்பர்கள் மூலமாக சில உதவிகளை பெற்று தருவார்கள். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பாகவும் இது இருக்கின்றது. ஆகவே ராகு பகவான் 6வது வீட்டிலிருந்து நல்ல பலன்களை அதிகப்படியாக தருவார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வையாக மேஷ ராசியில் வீழ்கின்ற அந்த காலகட்டத்தில் மேஷம் என்பது 4வது வீட்டில் வீழ்கின்ற காரணத்தினால் வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகிவிடும். சற்று வயதான பெண்களாக இருப்பார், அவர்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமானால் அது அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யப்பட்டுவிடும். மேலும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சுற்றுலா போன்ற சந்தோஷமாக இருக்கின்ற சூழ்நிலைகளும் அவ்வப்போது ஏற்படும். 7வது பார்வையாக குரு பகவான் மகர ராசிக்கு 6வது வீட்டை பார்க்கின்றார். ஆகவே ராகுவினால் ஏற்கனவே நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதை மேலும் அதிகரிக்கின்ற வகையில் குருவின் பார்வை அமைகின்றதால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துகின்ற ஒரு அமைப்பாகவும் அதற்கேற்ற வரும்படி வருகின்ற அமைப்பாகவும் இருக்கின்றது. தொழில் வளர்ச்சிக்காகவும் அல்லது வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்காகவும் கடன் கேட்டால் அது உடனடியாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றி தருவார் குரு பகவான். ஆகவே கடன் அதிகரித்தாலும் சொத்துக்களோ அல்லது வசதி வாய்ப்புகளோ அதிகரிக்கும் கூடவே என்று சொல்லலாம். குரு பகவானின் 8வது வீட்டு பார்வை என்பது எதிரிகளை வீழ்த்தக்கூடியது, ஏற்பட்ட அவமானங்களை தீர்க்கக்கூடியது. மேலும் ஆயுளையும் கூட்டி தருவார் குரு பகவான் 8வது வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால். இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் 3வது பார்வையாக மகர ராசிக்கு 2வது இடத்தில் இருப்பதால் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது இடத்தில் சனி பகவானின் பார்வை வீழ்கின்ற காரணத்தினால் வாக்கில் சில சமயங்கள் தவறான வார்த்தைகள் வந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்தில் அதன் மூலமாக சிக்கல்கள் அதிகரிக்கலாம். பணமும் கூட வேறு எதிர்பாராத வகையில் விரயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது உறவினர்களோ நண்பர்களோ வந்து கடன் கேட்டு வாங்கி செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த காலகட்டத்தில் 3 கிரகங்களும் சுமாரான பலனை மகர ராசிக்கு தந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பாக எதையும் தரவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 2வது வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் கண் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம், முகத்தில் எங்காவது அடிபடலாம். ஆகவே அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த
4 கிரகங்களும் தருகின்ற பலாபலன்களை பார்த்துவிட்டோம். இதில் அவர்கள் தருகின்ற அசுப பலன்களுக்கு எப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்தால் அது நன்மையாக முடியும் என்பதை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த விகாரி வருடத்தில் உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தருகிறது என்பதை பார்த்தபோது சற்று தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே தைரியமும் உங்களுக்கு வேண்டும். பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகின்ற காலகட்டத்தில் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது உங்களுக்கு சற்று பயத்தை தரலாம். நீங்கள் எதிர்பாராத உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும். அவைகளை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது உங்களுக்கு சற்று தயக்கமாக இருக்கும். ஆகவே தன்னம்பிக்கை தருவதற்காக நாம் ஆஞ்சநேய பகவானை வணங்கி வரலாம். சனிக்கிழமை அன்று உங்களுடைய நட்சத்திரம் வருகின்ற காலகட்டத்தில் அல்லது மாதத்திற்கு ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தலாம், துளசி மாலை அணிவிக்கலாம். அடுத்ததாக எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமைவது ஏழைகளுக்கு உதவுவது தான். ஆகவே உங்களுக்கு எப்படிப்பட்ட தான தர்மம் செய்தால் பரிகாரமாக அமையும் என்பது நிச்சயமாக உங்களுக்கே தெரிந்திருக்கும். ஏனென்றால் மகர ராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் சிறந்தவர்கள். ஆகவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏழை வியாபாரிகளுக்கும் மற்றும் சிறிய வியாபாரிகளிடமும் வியாபாரம் செய்து அவர்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு உதவிகரமாக இருப்பீர்களேயானால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். தானம் செய்வது மட்டுமே பரிகாரம் அல்ல. ஏற்கனவே மகர ராசி அன்பர்கள் தானம் செய்வதில் சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டேன். இது போன்ற சிறிய வியாபாரிகளை உற்சாகப்படுத்துகின்ற விஷயத்திலும் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இது அமையும். ஆகவே மகர ராசி அன்பர்கள் சிறு வியாபாரிகளை உற்சாகப்படுத்துகின்ற வகையிலும் தெருவோர கடைகளில் இருக்கின்றவர்களுக்கு உங்களால் இயன்ற அல்லது உங்கள் மனதிற்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் இருக்குமேயானால் வியாபாரத்தை செய்து அவர்களுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்யலாம். இந்த 2 பலாபலன்களையும் இந்த 2 பரிகாரங்களையும் செய்வதனால் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு சுமாருக்கும் மேலாக நல்ல பலன்களைத்தான் தரப்போகின்றது என்றாலும் இந்த பரிகாரம் மென்மேலும் அவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும். நன்றி, வணக்கம்.